நெமிலி அருகே சேந்தமங்கலத்தில் நடைபெற்ற திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். அமைச்சர் ஆர். காந்தி பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் 4 ஆண்டு திமுக கழக அரசின் சாதனை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் சேந்தமங்கலத்தில் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான பே. வடிவேலு தலைமையில் ஒன்றிய அவைத்தலைவர் புருஷோத்தமன் வரவேற்புரையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு, பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் நசீர், ஒன்றிய நிர்வாகிகள் ஆர். பாண்டியன், பாரதி ஜெயச்சந்திரன், டி. சங்கர், விநாயகம், ஆர். ஹரிகிருஷ்ணன், பெருமாள், எஸ். சம்பந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக செய்தி தொடர்பாளர் தடா. ஓ. சுந்தரம், தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்குப்பம் வி. ஆர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மு. கண்ணையன், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் என். கே. சரவணன், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எம். பி. பாபு, நெமிலி கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள், திமுக கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இறுதியாக ஒன்றிய துணை செயலாளர் முகமது அப்துல் ரகுமான் நன்றி கூறினார். அன்பண்ணன் தடா. ஓ. சுந்தரம் அவர்கள் இப்போது நிறைவுரையாக சிறப்புரையாற்றுவார். மகளிர் தொண்டரணி அமைப்பாளருமான திருமதி பவானி வடிவேலு அவர்கள் உரையாற்றுவார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் நெமிலி ஒன்றிய பெருந்தலைவருமான அனைவரையும் வருக வருக என வரவேற்று சிறிய உரையை துவங்குகிறேன். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு. நம் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பெண்களின் நலனை பேணி காக்கும் வகை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 4 வருஷம் ஆயிடுச்சு. போன 7ஆம் தேதியோட 5வது வருஷம் 8ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. இந்த 4 வருஷத்துல அவர் செய்த சாதனைகளுக்காக தான் இந்த பொதுக்கூட்டங்கள். 2 மாசத்துல கொரோனாவே இல்லைன்னு ஆக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் தான் தளபதி மு. க. ஸ்டாலின். 1000க்குள்ள வந்தாச்சு 2 மாசம் பொறுத்து. இந்தியாவில் மட்டும் பாராட்ட, உலகமே பாராட்டிடுச்சு. இது திமுக ஆட்சி அல்ல, நமது ஆட்சினார், மக்கள் ஆட்சினார். ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர். ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணும், அதுதான் இப்ப சிந்திக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டுமே. இது மக்களை தேடி மருத்துவம் ரொம்ப சாதாரண திட்டம் இல்லை. நம்ம வீட்டு தேடி டாக்டர் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சுகர் என்ன ஆகுது, இது என்ன ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி மாத்திரை கொடுத்து போட்டு, இதை சாதாரண இன்னைக்கு ஆரம்பிச்சு 2,25,00,000 பேர் பயனடைகிறாங்க. அதே மாதிரி உயிர் காக்கும் 48. இது என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இதுக்கு முன்னே ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம எங்கே போகணும்? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும். அது இல்லை எஃப்ஐஆர் போகணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய். அதுதான் இது. அதுக்கே அது போகிறதுக்குள்ளவே இது. அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அந்த பக்கம் நம்ம போவோம், கவனிக்கவே மாட்டோம், நேராக போயிடுவோம். ஆனால் அந்த பேஷண்ட் அங்கே எடுத்துன்னு போய் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது யாருக்கு தெரியாது. அப்படி இருந்ததுக்கு அவர் சிந்திச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இப்போ நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே போக தேவையில்லை, பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் எந்த போய் நீ அங்கே சேரலாம். சேர்ந்தா முதல்ல 1,00,000 ரூபாய் 48 மணி நேரத்துக்கு அரசு ஏற்றுக்கும். இப்போ 2,00,000 ரூபாய்க்கிட்டார் அரசே தான். அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, வேற மாநிலத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டில் இந்த மக்களுக்கும் அது உண்டு, யாரா இருந்தாலும். அதே மாதிரி நம்ம பார்க்காத போவோம் இல்ல, அந்த பேஷண்ட் எடுத்துன்னு போய் நீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியானா உனக்கு 5,000 ரூபாய்.
நீ அது விட்டுட்டு போவியா? இல்லை, பார்த்துங்க எவ்வளோ சிந்திச்சு இன்னொன்று செயல்படுறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சொன்னாங்க காலை உணவு திட்டம். இது யாரும் என்ன பார்க்காத திட்டம், உலகமே பாராட்டிச்சு. இங்க ஆரம்பிச்சாரு, உடனே எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இது கர்நாடகத்தில் ஆரம்பிச்சாங்க. இப்போ இது எல்லாம் பின்பற்றுறாங்க. தமிழ் இந்தியாவிலேயே இவரு தான் எல்லா திட்டங்களும் பின்பற்றுறாங்க. புதுமை பெண் திட்டம் உங்களுக்கு தெரியும். +2 படிச்சுட்டு நிறைய பேர் காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு பாவம் அப்படியே நின்றுடுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லி முதல் பெண்களுக்கு தான் சொன்னார், திருப்பி ஆண்களுக்கு கூட அது தர. அதே மாதிரி உதவி பெற அரசு உதவி பெற பள்ளிகளுக்கு கூட விட்டுன்னு சொல்லிட்டார். இது ஒன்றொன்றாக எதிர்த்தால் ஒரு எந்த துறை எடுத்துக்கினாலும், எங்கள் துறை எடுத்துங்க எவ்வளோ பண்ணியிருக்குன்னு அதை செஞ்சு இங்கே தேவையில்லை. அந்த மாதிரி ஒன்றொன்றாக. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களே உரிமை தொகை, பெண் உரிமை தொகை, அது தேர்தலுக்கு முன்னே அறிவிச்சது. உடனே அது பண்ண முடியல. காரணம் நிதி நிலை அறிக்கையை பார்த்து பின்னால் பண்ணார். இப்போ 1,15,00,000 பேர் வாங்குறாங்க. ஜூன் 4ஆம் தேதிமா மறக்காதீங்க, ஜூன் 4ஆம் தேதி அப்ளை பண்ணா யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். 100% கிடைக்கும். தகுதி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். நம்ம முதலமைச்சரை பத்தி தான் எல்லாம் இன்னைக்கு பாராட்டுறோம். இந்தியாவில யார் ஒரு முதலமைச்சர்னா இவரு தான் நம்பர் 1 முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் விளையாட்டுத்துறைக்கு வந்தார். உலகமே பாராட்டுற அளவுக்கு இன்னைக்கு நம்பர் 1 விளையாட்டுத்துறையில தமிழ்நாடு. அவர் நம்ம தளபதி அவர் ஒழிப்பு ஒழிப்பு ஒழிப்பு. எப்படி கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் மேலதான் கவரும். நிறைய எப்போ கலைஞர் எப்பவுமே திட்டங்கள் எடுத்து மக்கள் வரி பணத்தை வீணாக்க மாட்டார். மக்களுக்கு திட்டங்கள் மூலமா சேரும். அதே தான் நம்ம தளபதி அவர்கள் செய்கிறார். கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். கல்விக்கு சுகாதாரத்துக்கு. அதே போல் தான் இவர் கல்விக்கு சுகாதார முக்கியத்துவம். இன்னைக்கு ஓரளவுக்கு காரணம் என்னன்னா தேர்தல் வந்தா நம்ம சிந்திக்கணும். 10 வருஷமா என்ன நடந்தது, இப்போ 4 வருஷத்துல இப்போ நிறைய சொல்லிக்கிறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் 10 நாள் என்ன பேசினே இருக்கலாம். அதுவும் மக்களுக்காக தான் திட்டங்கள். அது மகளிருக்கு தான். அந்த மகளிருக்கு இது மட்டும் இல்லை, மகளிர் குழுங்க 89 தர்மபுரியில் தான் ஆரம்பிச்சார் கலைஞர். தளபதி உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது அந்த மகளிர் குழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். அது பிறகு இல்லைன்னு தெரியாது. இப்போ இந்த மகளிர் குழுக்கு கடனும் தள்ளுபடி பண்ணாரு. அவங்களுக்கு தேவையான இன்னைக்கு மகளிர் குழு எங்கேயோ போயிட்டாங்க. தேவையான கடன் உதவி கொடுத்து எவ்வளோ முயற்சி எடுத்துங்கிறார். இதெல்லாம் சாதாரண திட்டங்கள் இல்லை. அதுக்கு தான் சொன்னாங்க ஒருத்தர், ஏன் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் மகளிர் மகளிர் மகளிர்ன்றீங்களா? கலைஞர் அப்படித்தான். இப்போ பாருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல பார்த்தா 1% கம்மி. எதுக்கு? குடும்ப தலைவி நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த குடும்பம் நடத்துறது அந்த தலைவி தான். அது பணக்காரனா இருந்தாலும் ஏற்பட்டவன் சாதாரண. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது குடும்பம் நடத்த. நல்லா பேசுவோம் மேடையில். என் குடும்ப பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது எங்கள் பணக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அந்த தாய்க்கு தான் தெரியும். எதுக்கு அந்த தாய்க்கு உரிமை தொகை? நீங்க தான் தலைவியா, நாங்க தலைவர் இல்லையா? எங்களுக்கு எது கொடுக்கல? எங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் தெரியும். அதனால்தான் எந்த திட்டம் எடுத்தாலும் மகளிர் மூலியமா தான் போகுது. அந்த தலைவி கிட்ட அந்த 1000 ரூபாய் போச்சுன்னா ஒரே ஒரு நயா பைசா கூட வீணாகாது. அந்த குடும்பத்துக்கு தான் அது சேருமே தவிர வேற எங்க கிட்ட போனா வீட்டுக்கே வராது. இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு மகத்தான திட்டங்கள் பல்ல இவங்களை நம்ம செய்யற திட்டங்களை பின்பற்றுறாங்க. எல்லாமே பிஜேபி ஆட்சி ஆகட்டும், காங்கிரஸ் ஆட்சி ஆகட்டும், எந்த ஆளுநர் இப்போ பெங்களூர்ல தேர்தல் நடந்தது. அவங்க என்ன இலவச பஸ் பாஸ் சொன்னோம், மொத்த பஸ் பாஸ் ஃப்ரீ என்ன மகளிருக்கு. அதே மகாராஷ்டிரா இருந்தது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அவங்க 2500 பண்ணா. இப்போ டெல்லியில் இருந்தது அதே மாதிரி 2500. இப்போ வச்சுதான் போய் ஜெயிச்சுக்கிறாங்க. இவர் நம்மளை பின்பற்றுறாங்க. நம்ம முதலமைச்சர் மகத்தான தலைவர். 10 வருஷம் என்ன நடந்துக்குது, இந்த 4 வருஷத்துல என்ன நடந்தது? அங்க யாரு ஏடிஎம்கே தலைவர், டிஎம்கே தலைவர், பிஎம்கே தலைவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க மக்களுக்கு அடிப்படை வசதி கம்மியோ அங்கதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவர் யாரா இருந்தாலும் அதுதாங்க தளபதி மு.க. ஸ்டாலின். அதுதாங்க மக்களாட்சி. இந்த மகளிர் நாங்க வேற. நீங்க மனசு வச்சுட்டா உங்களை கடவுள் வந்தாவோட மாற்ற முடியாது. தாய்மார்க்கு மனசுல வீழ்ந்துச்சு நல்லது கெட்டது புரிஞ்சுக்கினாங்கலாம்.
யாரும் முடியாது. அதனால்தான் நமது தளபதி அவர்கள் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார், 40க்கு 40 பாண்டிச்சேரி சேர்த்து ஜெயிப்போம் சொன்னார். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்தில் 40 சொன்னது எந்த காரணம் நாங்கள் கேட்டோம். மக்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை, நாம் போட்ட திட்டங்கள், அதனால்தான் எனக்கு நம்பிக்கைன்னார். 100 ஓட்டு மகளிர் ஓட்டு வீழ்ச்சின்னா 90 ஓட்டு திமுக தான். எந்த கட்சியா இருந்தாலும் அது உண்மை. தமிழ்நாடு போது இதுதான். நீங்க சிந்திங்க, நல்லதே நடக்கணும்னா நம்ம தளபதியை மறக்காதீங்க. நிச்சயம் தளபதி தான் அது. அவர் ஒரு நம்பிக்கையோட எப்படி பாராளுமன்ற தேர்தல் 40க்கு 40 ஜெயிப்போம் சொன்னாரோ, இன்னைக்கு நாங்கள் 2026 200 தொகுதி ஜெயிப்போம் சொன்னார். 200 232 தொகுதி ஜெயிப்போம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.